வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, வெள்ளை கொண்டைக்கடலை பிரியாணி. ஃபஸ்ட்டு 200 கிராம் கொண்டைக்கடலை எடுத்துக்கோங்க. அதை 8 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாசுமதி அரிசியை ஒரு 2 டம்ளர் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு குக்கரை எடுத்துக்கோங்க. அதில் ஊற வச்ச கொண்டைக்கடலை எடுத்து போட்டுக்கோங்க. கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு, 2 பிரியாணி இலை, 4 லவங்கம், கொஞ்சம் பட்டை. இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து குக்கரில் மூடி போட்டு ஒரு 4 விசில். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. பாத்திரம் நல்லா சூடானதும் ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய், உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ லவங்கம், பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து போட்டுக்கோங்க. ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும், பொன்னிறமாக வரைக்கும். அப்போ தான் டேஸ்ட்டாக வரும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கணும், எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல் வராது. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. சென்னா மசாலா 1 ஸ்பூன். இதை நல்லா வதக்குங்க, எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்குங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமும் வச்சு நல்லா வதக்குங்க, அடி பிடிக்காமல் வதக்கணும். இப்போ கட் பண்ண தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு 4 தக்காளி எடுத்துருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி வதங்க மூடி போட்டுடுங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அதை நல்லா ஒரு கலரிட்டு இப்போ ஊற வச்சு கொண்டைக்கடலை எடுத்து இதில் போட்டுக்கோங்க. இதை லைட்டாக கலரி விடுங்க. கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, இதை ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்க. லைட்டாக கலரி விடுங்க, ஏன்னா அடி பிடிச்சிடும். இப்போ ஊற வச்ச அரிசி எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. அரிசியை மெதுவாக கலரி விடுங்க, அரிசி உடஞ்சிடும். ரொம்ப மெதுவாக பார்த்து கலருங்க.
இந்த அரிசிக்கு 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி எடுத்து சூடு பண்ணியிருக்கேன். அதை எடுத்து ஊற்றிடுங்க. லைட்டாக கலருங்க. எவ்வளோ உப்பு தேவையோ செக் பண்ணி போட்டுக்கோங்க. அதையும் நல்லா கலருங்க. கலரி மூடி போட்டு வச்சுடுங்க. 15 நிமிஷம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா சுவையான வெள்ளை கொண்டைக்கடலை பிரியாணி ரெடி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.